அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வராகி எண்ணெய் பூஜை செய்பவர்கள் அனைவரும், பஞ்சமி பூஜை சிறப்பாக செய்பவர்கள் அனைவரும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்று இரவுக்குள் இந்த தண்ணீரை வாசலில் தெளித்து விடுங்க. வராகியனோட அருள் உங்களுக்கும் உங்களுடைய இல்லத்திற்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும். என்றுமே உங்களுடைய இல்லத்தில் வராகி எண்ணெய் அருள் எப்போதுமே இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த நாளன்று செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். அதாவது பஞ்சமி தினத்தன்று பார்த்தீங்கன்னா, ஆஷாட நவராத்திரி பஞ்சமி இந்த நாளன்று பார்த்தீங்கன்னா வராகி அன்னைக்கு மிகவும் சிறப்பான நாள், மிகவும் உகந்த நாள். இந்த நாளன்று வராகி அன்னை மிகவும் மகிழ்ச்சியான நாள். வராகி அன்னைக்கு இந்த நாளன்று நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு பூஜையும் சரி, நீங்கள் வராகி அன்னை வழிபாடு செய்யும் முறையும் சரி, உங்களுக்கு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். வராகி எண்ணெய் அருள் உங்களுக்கும் இருக்கும். உங்களுடைய வேண்டுதலும் சீக்கிரமாகவே நிறைவேறும். வராகி எண்ணெய் உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையுமே நிறைவேற்றி வைப்பாங்க. உங்களுடைய நிலைவாசலில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, அதாவது நிலைவாசல் வாசல் சரிங்களா, இரண்டுமே தான். அதாவது நிலைவாசல்னால் நம்ம கதவு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த கதவு கிட்டே இருக்கிற நிலைவாசல் நம்ம சொல்லுவோம். அதற்கப்புறம் நம்ம வீட்டு முன்னாடி வாசல் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கேட் இருக்கும், அதற்கு முன்னாடி வாசல் இருக்கும். ஒரு சில பேருக்கு நிலைவாசலுக்கு அடுத்து வாசலாக மெயின் வாசலாக இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா போத்திக்கால் முன்னாடி போட்டு அதற்கப்புறம் வாசலாக இருக்கும். அதனால் நீங்கள் வாசலையும் தெளித்திடுங்க, நிலைவாசலையும் தெளித்திடுங்க. அதாவது அந்த நிலைவாசல் படி இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் உங்களுடைய மெயின் வாசல்லையும் நீங்கள் தெளித்து விடுவது ரொம்ப சிறப்பு. ஒரு செம்பிலையோ அல்லது கப்புலையோ அல்லது ஒரு டம்ளரோ நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணீர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பன்னீர் விட்டுட்டு முதலாவது நீங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு, அதற்கப்புறம் ஜவ்வாது பொடி இருக்குது அப்படின்னா ஜவ்வாது பொடி போடுங்க. ரொம்ப முக்கியம் மஞ்சள், கொஞ்சம் பன்னீர் கூட இல்லைனா கூட பிரச்சனை இல்லை. மஞ்சள் கட்டாயமாக கஸ்தூரி மஞ்சள் போடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா மஞ்சள் தான் வராகி அன்னைக்கு உகந்தது. மஞ்சள், அதற்கப்புறம் ஜவ்வாது பொடி, கொஞ்சம் பச்சை கற்பூரம் துண்டு போடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பண விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது இந்த பச்சை கற்பூரம். அதற்கப்புறம் எலுமிச்சை பழம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதோட சாறு ஒரு சொட்டு அல்லது 2 சொட்டு அந்த நீரில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் நல்லா வராகி எண்ணெய் பிரார்த்தனை செய்துட்டு உங்கள் நிலைவாசல்லையும் உங்களுடைய வாசலையும் தெளித்து மட்டும் விடுங்க. நம்ம அப்படியே தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறது இல்லை, சும்மா கையில் விட்டு அது லைட்டாக தெளித்தா போதும். இந்த தண்ணீரை நீங்கள் இரவுக்குள்ளே தெளித்து விடுங்க போதும். ஒருவேளை மாலை நேரம் நீங்கள் வாசல் தெளிப்பீங்க பார்த்தீங்களா, தெளிச்சுட்டு அதற்கப்புறம் இந்த தண்ணீர் கூட லைட்டாக தெளிச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் மாக்கோளம் போட்டுட்டு நீங்கள் ரெடி பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் இரவு தூங்கு போகிறதுக்கு முன்னாடி இதை செய்துட்டு கூட நீங்கள் தூங்க போகலாம். பஞ்சமி தினத்தன்று, நவராத்திரி தினத்தன்று இந்த வழிபாடு செய்து பாருங்கள். அதாவது இந்த நிலைவாசலில் பாருங்கள், இந்த நீர் தெளித்து விட்டு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு பணவசம் ஏற்படும். இல்லத்தில் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். தெய்வீக மனம் கொண்டு நம்மளுடைய இல்லமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். நல்ல ஒரு பண விஷயம் ஏற்படும். உங்களுடைய தொழிலோ அல்லது சம்பள உயர்வோ நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். நல்ல முன்னேற்றங்கள் வாழ்வில் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். வராகி எண்ணெய் அருளால் நீங்கள் கேட்டது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி பூஜை செய்பவர்கள் எல்லோருமே பார்த்திங்கன்னா உங்களால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்யுங்க போதும். ஒரு நைவேத்தியமாக நீங்கள் வராகி அன்னைக்கு ஒரு மஞ்சள் நீர் வைத்தால் கூட போதும். அவங்கள அது பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வாங்க. அல்லது பால் சர்க்கரை போட்டு உங்களால் முடிந்த அளவுக்கு நைவேத்தியம் வைத்து அவங்களுக்குன்னு ஒரு விளக்கு ஏற்றி வைத்து செவ்வரளி மலர்களால், மல்லிகைப்பூக்களால் நீங்கள் வராகி எண்ணெயை அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அம்பாள் மகிழ்ச்சியில் உங்களுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பாங்க. ஒருவேளை உங்களால் வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலை உங்களுக்கு அமைந்திருந்தால் கூட வராகி எண்ணெயை மனசில் நினச்சிக்கோங்க. தாயோட அருள் உங்களுக்கு எப்போதுமே பரிபூர்ணமாக கிடைக்கும். நிறைய பேரால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில மாதவிடாய் காரணமாக இல்லை மற்ற ஒரு சில காரணங்களாகவோ பூஜை பண்ண முடியாத சூழ்நிலை நிறைய பேருக்கு அமையும். ஏன்னா எல்லாருக்குமே எல்லாமே நமக்கு ஒரே நேரத்தில் அமையுமான கிடையாது இல்லையா. அதனால் அப்படி இருப்பவங்க தாயை மனசில் நினச்சிக்கோங்க. நான் மாதவிடாயாக இருக்கேன், நான் தாயை மனசில் நினைக்கலாமா, அந்த கேள்விக்கெலாம் இங்கே இடமே கிடையாது. நீங்கள் எப்படி இருந்தாலும் தாயை மனசில் நினச்சிக்கலாம். அதற்கு எந்த தடையும் கிடையாது. மனசில் நம்ம கும்பிட்றதுக்கு எந்த தடையும் கிடையாது. அவங்கள மனதார நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நாள் உங்களுக்கும் ரொம்ப சிறப்பாக அமையும். எல்லாருக்குமே இந்த நாள் ரொம்ப சிறப்பாக அமைந்து வளர்பிறை பஞ்சமி பூஜை சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த நாள் நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக பூஜை செய்திருப்பீங்க. நிறைய பேர் ரொம்ப அலங்காரம் செய்து சுவாமியை ரொம்ப ரொம்ப சிறப்பாக பூஜை செய்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க. நிறைய பேர் அனுப்பி விட்டுருக்குறீங்க எனக்கு. ஸோ இந்த தடவை நீங்கள் அந்த மாதிரி பூஜை செய்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிறத நான் சுவாமிகிட்ட கேட்டுக்கிறேன். அதே போல் நீங்கள் பூஜை செய்து முடித்த பிறகு நிச்சயமாக சுவாமிக்கு கண் திருஷ்டி எடுத்துடுங்க. அதாவது ஆரத்தி எடுத்துருங்க. சுவாமிக்கு அந்த கண் திருஷ்டி ஆராத்தி எடுக்கிறது நமக்கு எந்த அளவுக்கு நல்லது அப்படின்னா,
நீங்கள் சுவாமிக்கு மட்டும்தான் எடுக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய குடும்பத்துக்கே அந்த கண் திருஷ்டி வந்து இருக்கிறதெல்லாம் போயிடும். சுவாமிக்கு எடுக்கிறதும் உங்கள் குடும்பத்திற்கும் எல்லார் ஆளுக்கும் நம்ம எடுக்கிறதும் ஒன்று தான். அதனால தான் நம்ம சுவாமிக்கு வந்து கண் திருஷ்டிக்கு நம்ம அந்த ஆரத்தை எடுப்போம் பார்த்திங்களா, அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது வந்து இதற்காக தான் சொல்லுவாங்க. உங்களுடைய இல்லத்திற்கே எடுத்ததாக இருக்கும். அந்த ஆரத்தில் வந்து இருக்கிற எல்லா கண் திருஷ்டியும் அதை எடுத்துக்கும். நீங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் சுவாமிக்கு வந்து ஆரத்தை எடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த பூஜையை எல்லாருமே சிறப்பாக செய்யுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன். நன்றி.